ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே நம்ம தயிர் வச்சுருப்போம். அந்த தயிர் நம்ம சாப்பிட்டு போக மிச்சம் கொஞ்சம் புளிப்பாயிடுச்சு அப்படின்னா நம்ம தூக்கி எறிஞ்சிருவோம். அப்படி அந்த தயிர் தூக்கி எறியாமல் அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி என்ன பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த தயிரில் நான் பச்சைக்கல் போடுறோம். இந்த அளவுக்கு இருக்கும். இது நல்லா பொடி பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா பொடிச்சுக்கோங்க. இப்படி பச்சைக்கல் போடுறோம். இது கூட கொஞ்சமாக ஜவ்வாது, இது ஜவ்வாது, இதையும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். நம்ம இது கூட கொஞ்சமாக பன்னீர், இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நிலவுக்கு நான் தடவை போகிறேன். இது புதுசாக இருக்குல்ல உங்களுக்கு, என்னோட தயிரில் போய் மஞ்சத்தூள் கலக்கி நிலவுக்கு தடவுறாங்களே அப்படின்ட்டு நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனை நாள் ஆனாலும் இந்த நம்ம இப்போ போட்ட மாதிரியே இருக்கும். இது கூட நீங்கள் சென்டெல்லாம் கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது கூட நான் பாருங்கள் சென்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நிலவுக்கு நல்லா தடவி விட்டுருங்க. நான் ஏற்கனவே இந்த மாதிரி தான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு போட்டுட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம தூக்கி எறிகிற அந்த தயிரை கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நிலவுக்கு எப்போவுமே நான் இப்படி தான் வைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்க, இப்படி தான் வைக்கிறேன் நான். இது அப்படியே இருக்கும். அடுத்த வாரம் வரைக்கும் இது நம்ம இப்போ நேற்று வச்ச மாதிரி இன்றைக்கி வச்ச மாதிரி அப்படியே இருக்கும். இது நான் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் இதேமாரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சூப்பராக ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் இது போகாது, அப்படியே பெயிண்ட் மாதிரி அப்படியே பிடிச்சிக்குது. இது நல்லாயிருக்கு. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த பக்கம் படி லைட் போட்டு விட்ற வெளிச்சம் வரும். அது இப்போ பாருங்கள், நான் துளசி மாடத்துக்கும் இதே மாதிரி தான் தடவி வச்சுருக்கிறேன். சுற்றி எல்லா பக்கமுமே நான் தடவி இருக்கேன். இந்த பக்கமாக இருக்கும். இது ஜன்னலுக்குன்னா தெரியல. அதே மாதிரி இந்த துளசி, இது ஃபஸ்ட்டு வச்சுருந்த துளசி, இதுக்குமே இந்த மாதிரி நான் மஞ்சள் தடவி இந்த மாதிரி நான் குங்குமம் வச்சுருக்கிறேன். இது ஒரு செடி, இது ஒரு தொட்டி இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு நான் மஞ்சள் தடவி இருக்கிறேன். காமிசாந்தி. ஆடி வெள்ளி துளசி பூஜை. இந்த பக்கம் குதிரை, இந்த பக்கம் ஒரு குதிரை. இது நாங்கள் அந்த பழனி போகிற வழியில் கணக்கம்பட்டின்னு ஒரு சித்தர் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் தான் நாங்கள் வாங்கினோம். இந்த விளக்கு மீஷோவில் வாங்கினோம். கல் விளக்கு. சாமிக்கு பால் வச்சுருக்குறோம். இது சாம்பிராணி போட்டு வைக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா எப்படி இருக்குன்னு ஒரு லைக் பண்ணுங்கள்.
இப்போ இந்த மஞ்சள் வந்து மிச்சமாயிருச்சு அப்படின்னாக்கா ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் அடுத்த வாரம் மறுபடியும் தடவறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் கொஞ்சம் தயிர், மஞ்சள், ஜவ்வாது, பச்சைக்கல் பொருள் என்னென்ன வாசனையாக இருக்கோ அந்த பொருளெல்லாம் இதோட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த வாரமும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க.